அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் எப்படி வீட்டிலையே வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கேக் செய்யறதுக்காக 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் இருக்குது இந்த மைதா. ஃபஸ்ட்டு இந்த மைதாவை இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லம்ஸ் கூட அதில் இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா சலித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போடுறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அதையும் சலித்து எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுட்ரு மஸ்ட்டு இதில் போடணும். இது போட்டால் தான் கேக் நல்லா உப்பி வரும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. நான் இந்த பேக்கிங் பவுடர் தான் இதில் போட்டிருக்கேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கிங்க. நிறைய ரெசிபிஸ்க்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 200 கிராம் சுகரை நான் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்தளவுக்கு மைதா வச்சுருக்கீங்களோ அதே குவான்டிட்டியில் சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இது நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு இதில் நல்லா பீட் பண்ணிக்கிங்க. கையாலேயே இந்த எக் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், அந்த எக்கில் இருக்க எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒயிட் கலராக வந்துச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல பீட்டரில் அடிச்சிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பீட்டரில் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு இதில் பவுட்ரு பண்ண சுகரை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா அடிச்சிக்கிங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனா ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். இல்லைனா அந்த எக்கையும் அந்த பவுடர் சுகரையும் நம்ம மிக்சியில் போட்டு கூட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அந்த எக்கும் சுகரும் நல்லா கரையணும். இதில் அந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜலிச்சு வச்சோம்ல மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அது இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த எக்கு ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாக இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 100 ml பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி உருக்கி இதில் நான் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட பட்டர் இருந்ததால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் ஆயில், அதுவே யூஸ் பண்ணலாம். பட்டர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, தாராளமாக அது யூஸ் பண்ணலாம். கேக்கு நல்லாவே வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அது மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 கப் மைதானா 1 கப் பவுடர் சுகர் போடணும். அதில் 1/2 கப்பு இந்த ஆயில் இல்லைனா பட்டர் போடணும். நெக்ஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கிங்க. என்கிட்ட இருந்துச்சு நான் இதை போட்டுக்கிறேன். இல்லைனா நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. இந்த கேக்கை இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. சைடில் இந்த பக்கம் எல்லாம் அந்த நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவை நல்லா தூவி விட்டுக்குங்க. இந்த குக்கரோட பாட்டத்துலேயும் சைட்லேயும் அந்த நெய் அந்த மாவு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் அது கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து இந்த குக்கரில் ஊற்றிக்கலாம். இந்த கேக் பேட்டரை இந்த குக்கரில் ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க குக்கரை. அப்போ தான் ஏர் பபிள்ஸு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டை நான் மேலே இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் இந்த மாதிரி தவாவை வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த குக்கரை இந்த தவா மேலே வச்சுக்கலாம். அந்த குக்கரை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மூடியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நடுவில் ஓப்பன் பண்ண வேணாம். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, இந்த மாதிரி நைஃப் இல்லைனா ஒரு டூத் பீக் வச்சு இது உள்ளே விட்டு பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்தால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒட்டிச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் இப்போ டீமோல்ட் பண்ணுறேன் குக்கர்லேருந்து. தட்டெல்லாம் தேவையில்லை. இப்படி குக்கர் இப்படி தட்டில் வச்ச உடனே அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள். குக்கரில் பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இது யாரும் நம்பவே மாட்டாங்க இந்த கேக்கை நீங்கள் குக்கரில் பண்ணன்னு சொன்னால். அந்தளவுக்கு செமையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம்ல கேக்கு, அதோட பேசிக் வெர்ஷனே இதுதான். இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த கேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கேக்கு. பாருங்கள், இதோட கலரே செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த கேக்கு. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் படி செஞ்சால் உங்களுக்கும் இதே மாதிரி கேக்கு வரும். இதுக்கு மேலே கேக்கா ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.